இன்னைக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. எஸ்ஐஆர் என்னங்க? எஸ்ஐஆர் எதுக்கு நடத்தணும்? இந்திய அரசியல் சாசனத்தின் மீதுள்ள நம்பிக்கையை தகர்க்க வேண்டும். இந்திய அரசியல் சாசனத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற கொள்கையை கொண்டதுதான் பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் என்ன செய்வது? இந்திய அரசியல் சாசனம் என்பது இந்த நாட்டில் ஆளுமை செலுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதனால் பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்கிறது, இந்த இந்திய அரசியல் சாசனத்தின் வழியாகவே அதன் உள்ளே புகுந்து இதில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை தகர்த்தெறிய வேண்டும், இதில் உள்ளே உள்ள மதசார்பின்மையை தகர்த்தெறிய வேண்டும், இதில் உள்ளே உள்ள மாநில சுயாட்சியை தகர்த்தெறிய வேண்டும் என்று ஒவ்வொன்றாக ஒவ்வொரு செங்கற்களாக உடைத்தெறிந்து வரக்கூடிய அரசியல் கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற இந்த கட்சி. ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலாக இருக்கக்கூடிய குதிரை பேரங்களை செய்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவார்கள், மாநிலத்தினுடைய சுயாட்சியை பறிப்பார்கள், மாநிலத்துக்கு வர வேண்டிய வருவாயை நீக்குவார்கள். இதையெல்லாம் செய்து கொண்டு யாரெல்லாம் இவர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக இடியை அனுப்புவது, ஐடியை அனுப்புவது, சிபிஐயை அனுப்புவது, இன்னும் சில தனியார் ஏஜென்சிகளை அனுப்புவது என்ற வேலைகளை தொடர்ச்சியாக இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்து வருகிறது. இவ்வளவு செய்தும் கூட சில மாநிலங்களிலே இவர்களால் கால் ஊன்ற முடியவில்லை. இவ்வளவு செய்தும் கூட சில மாநிலங்களிலே பிஜேபியை வளர்த்தெடுக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் ஒரு திட்டத்தை தீட்டப்படுகிறது. அந்த திட்டம் தான் எலெக்ஷன் மூலியமாகவே இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டமிடல் தான் இந்த தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்துவது. அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி. நீங்க சிந்தித்து பாருங்கள், இந்த தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக மாற்றுவதற்கு முதலில் 3 விஷயத்தை செய்யறாங்க. ஒன்னு என்ன? இசிஐ என்று சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஆணையரை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியை மாற்றி தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேபினட் மினிஸ்டரை ஒரு ஆளாக போட்டு யார் தனக்கு தேவையோ அவரை நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்துல முதல்ல பிஜேபி வருது. இரண்டாவது என்ன பண்ணுது? 142 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அளவிலான பவர் கொடுக்குது. அளவிலான பவர் என்று சொன்னால் அவர்கள் எந்த தவறு செய்தாலும் அவர்கள் மேல் வழக்கு தொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய பவரை கொடுக்குது. மூன்றாவது என்ன செய்யுதுன்னா, வாக்காளர்கள் பதிவு செய்யும் போது, தன்னுடைய வாக்கை பதிவு செய்யும் போது அங்கே சிசிடிவி கேமரா இருக்கும். அந்த சிசிடிவி கேமராவை, அந்த ஆதாரத்தை 45 நாளில் அழித்து விட வேண்டும் என்கின்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்து வைக்குது. என்று பார்த்தால் இதை நீங்கள் கோர்த்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஆணையரை மாற்றுவது, அதற்கடுத்து ஆதாரத்தை அளிப்பது, ஓட்டுகளை மாற்றுவது என்று சொன்னால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் ஜெயித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சியாகத்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இருக்கு. அன்பானவர்களே, இந்த 3 விஷயத்தையும் பாருங்க. இதையெல்லாம் செய்துதான் இன்னைக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. எஸ்ஐஆர் என்னங்க? எஸ்ஐஆர் எதுக்கு நடத்தணும்? நான் கேட்கிறேன். சென்ற வாட்டி நான் ஓட்டு போட்டிருக்கேன், அதற்கு முன்னாடி வாட்டி நான் ஓட்டு போட்டிருக்கேன். அது எதற்கு? 2002, 2005 என்கின்ற அந்த வரையறை எதுக்கு என்றெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இதையெல்லாம் ஒரு சூழ்ச்சமத்துக்கு மத்தியில தான் இந்த வாக்கு திரட்டை செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்து வருகிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எஸ்ஐஆர் நடவடிக்கையால நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஏதோ பீகார்ல எஸ்ஐஆர் செஞ்சிட்டோம், அங்க முழுவதுமாக கிளியர் ஆயிடுச்சு என்று சொல்ல முடியுமா? எஸ்ஐஆர் செய்ததுக்கு அப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை எடுத்து ஒரு டீம் ஆய்வு செய்து, அந்த டீம் ஆய்வு செஞ்சு சொல்லுது, அங்க இருக்கக்கூடிய 24,000 வீட்டுல மட்டும் 3 கோடி பேர் இருக்காங்களா? 3 கோடி பேர் இருக்காங்களா? ஒரே வீட்டுல 100 பேர் இருக்கக்கூடிய வீடுகள் மட்டும்
2200 வீடுகள் இருக்கான். அதே மாதிரி ஒரே வீட்டுல டாப் 10 எத்தனை பேர் இருக்க முடியும்? அந்த டாப் 10 எடுத்து பார்த்தால் ஒரு வீட்டுல 880 பேர் இருக்கக்கூடிய வீடுகள் தான் முதல்ல இருக்கு என்று பார்த்தால் பீகாரில் நடந்த SIR மூலியமாக இவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலை சீர்திருத்திருக்கார்கள் என்று பார்த்தால் இல்லை. அதற்கான இன்னொரு விஷயத்தை சொல்றேன். below 18 years 18 வயசுக்கு குறைவா இருக்கவங்க அந்த பட்டியலில் இருக்காங்க. 100 பேருக்கு மேல இருக்காங்க. அதோடு சேர்ந்து இந்த பட்டியல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர்கள் யாரெல்லாம் இறந்து போனவர்கள் என்று சொன்னார்களோ அந்த இறந்து போனவர்களுடைய பட்டியல் மட்டும் ஏறத்தாழ 41 பேர் வந்து என்னுடைய நானே இறந்து போயிட்டேன் என்று மனு கொடுத்திருக்காங்க. என்றெல்லாம் பார்த்தால் இவர்கள் SIR ப்ராசஸை இவர்கள் சீர்திருத்துவதற்காக செய்யப்படல. இவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து முஸ்லிம்கள், தலித்துகள், பழங்குடியின மக்கள், அதே போல பெண்களை நீக்கிவிட்டு இவர்கள் நினைப்பதை நடத்துவதற்காகத்தான் இந்த SIR நடைமுறைப்படுத்தப்படுது. நீங்க பீகார் தேர்தலை எடுத்து பாருங்க. 121 தொகுதிகள்ல எங்கெல்லாம் SIR நடைபெற்றோ அந்த SIR நீக்கப்பட்ட பட்டியலும் இவர்கள் இப்போது ஜெயித்திருக்கிறார்கள் இல்லையா, அந்த ஜெயித்தனுடைய அந்த விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்தால் SIR நீக்கப்பட்ட அந்த சதவீதம் தான் இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். அப்போ எதற்காக இவர்கள் SIR நடத்துகிறார்கள் என்பது இதனோடு தெரிய வருது. என்னங்க, இதற்கு முன்னாடி 8 முறை SIR நடந்திருக்கு. 8 முறை SIR-ம் ஏறத்தாழ 1.5 வருடம் 2 வருடம் நடந்திருக்கு. 1.5 வருடம் 2 வருடம் நடந்த SIR எங்க ஒரே மாசத்துல ஒரே மாதம் 30 நாளில் இந்த SIR நடத்த சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று பார்த்தால் இது ஒட்டுமொத்தமாக தவிர்க்கப்பட வேண்டியது. தமிழக மக்கள் இங்கே பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று தெரிந்துதான் இதை முன்னெடுத்திருக்கின்றது இந்த SIR ப்ராசஸை. ஆகவே இதை SDPI கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம். இதை நடத்தக்கூடாது என்கின்ற தீர்மானத்தை நாங்கள் முன்மொழிகிறோம். இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய போராட்டத்தை SDPI கட்சியின் சார்பிலே நாங்கள் பாராட்டுகிறோம், வழிமொழிகிறோம். ஆகவே தமிழகத்திலே நடைபெறக்கூடிய இந்த SIR ப்ராசஸ் என்பது இது தமிழகத்தினுடைய ஒரு வாக்காளரையும் உறுதி செய்ய வேண்டும். அதற்காக SDPI கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் களத்திலே இறங்கி எல்லா வாக்குகளையும் சரி செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே வாக்காளர்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, கண்டிப்பாக நீங்கள் வாக்காளர்கள் தான் என்கின்ற செய்தியை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதே மாதிரி வரக்கூடிய தேர்தலிலே பாஜகவிற்கும் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கும் நாம ஒரு பாடம் புகட்ட வேண்டும், அவர்களை மன்னக்கவை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம்.